ஸோ இதுலேயே அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த பூட்ஸ்ட்ராப் 5.2 இந்த நேபாரில் நம்ம போயிட்டு, ஏன்னா மற்ற நேபார் நீங்கள் போயிடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அதில் சில கிளாஸஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலையான ஏதாவது இஷ்யூ இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம நார்மலான ஒரு நேபாரே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதே எடுத்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேபார் இருக்கா, ஸோ இதுலேயும் நான் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற செக்ஷனை வந்து இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட இதுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆனால் நம்ம இப்போ மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேம்பர்க் வருது. ஸோ இதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அந்த அலைன்மெண்ட் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத எல்லாத்தையுமே போயிடும். ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்தே வந்து எப்படி அப்படின்னா இப்போ முன்னாடி நம்ம இதுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் வேணாம். ஸோ இதை நம்ம கண்டெய்னராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னராக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேசஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் இது எதுவுமே தேவையில்லை. இந்த யூஎல்எல்ஐ இதெல்லாமே எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நியூவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இதை சேவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ எல்லா கண்டெய்னருமே ரிமூவ் ஆயிடுச்சு. நேபார் மட்டும் இருக்கு. அதுலேயுமே நமக்கு வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிருக்கா. ஸோ இது ஆக்சுவலி அது இமேஜ்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ ஒரு இமேஜ் டேக் போட்டுட்டு அது டாட் ஸ்லாஷ் ஐகான்ஸ்ல இருக்கா இமேஜஸ் ஐகான்ஸ்ல இருக்கு. லோகோ லைட் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜே வந்து யூஸ் பண்றாங்களா? இமேஜா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இமேஜ் நீங்களும் வச்சிருக்கீங்களா? நான் இதுல இருந்தா டவுன்லோட் பண்ணேன். இருக்குது அது நார்மல் ஃபர்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அதே இமேஜ். ஸோ இது நீங்க இந்த செக்ஷன் ஹெட்டர்ல வச்சிருந்தீங்களா? ஆமா, அது சிஎஸ்எஸ்ல அந்த இதுல இருக்குல்ல அதே இமேஜ். வித் ஹைட் நம்ம சூஸ் பண்ணா வித் ஹைட் ஐ திங்க் இது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் ஹெட் பேக். ஸோ இந்த இமேஜ்ன்றது இதுவா? ஓகே சாரி. ரெண்டு இமேஜ்மே சேம் பாயிண்ட் பண்ணுது. ஆமாமா, ரெண்டு இதுமே சேம் இமேஜ் தான். அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செக்ஷனும் nav பார்க்கும் கொடுத்துருக்க இமேஜ் சேம் தான். ஓ, இங்கேயுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? ஆமா, அங்கேயே அப்புறம் ஒரே மாதிரி தான். சம்டைம்ஸ் இப்போ சில டைம் ஏதாச்சும் வெப்சைட்ல நம்மளால இமேஜ் ஏதாவது இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம லிங்கை போட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தோம்னா ஸோ அது என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஐகான்ஸ்ல இருந்து எல்லாமே கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ், அந்த லைட், அந்த கிரில் அது இருக்கும். அண்ட் இது ஸோ இதுதான் நமக்கு வேண்டியது. டவுன்லோட்
பண்ணிட்டு இருக்கும். இப்போதைக்கு என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் கட் பண்ணிட்டு உங்களோட பேஜ்ல போய் இப்போதைக்கு நானே பேஜ் வந்து ஸோ நம்ம செட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்திருக்கும். பட் ஆனால் அது ஃபிக்ஸடாக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நேம் பிஜி வந்து நம்ம இப்போதைக்கு பொசிஷன் ஃபிக்ஸட் கொடுத்தோம்னா ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட்டு 0 ரைட் 0 இப்படி கொடுத்துருவோம். இது கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக அதோட இமேஜோட இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பாட்டம் கொடுத்ததுக்கு பதிலாக அதுக்கான ஹைட் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு ஒரு 50px இப்படி கொடுத்தோம்னா இருக்கும். அகெயின் ஒரு 70 90 இது நல்லாவே பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக. ஓகே ஃபைன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இது நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும்னா சிம்பிள். ஸோ இங்கே போயிட்டு நம்ம பேடிங்கில் எக்ஸில் ஒரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கண்டெய்னர் இங்கே இருக்கனால விட்டுக்கு இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹோமு இதெல்லாம் எப்படி வைக்கலாம்னா ஸோ இது கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சம்திங் இங்கே ஒரு கண்டென்ட் அண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு கண்டென்ட், அது ரெண்டும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பெட்வீனில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா. ஸோ அதனால் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஏக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டன் ஆக்சுவலி அந்த மொபைல் யூவில் வரும்போது அந்த அந்த ஒரு பட்டன் அது லைக் டாகுல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டிப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ டேகை வந்து இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். யூஎல் கொடுப்போம் எப்பயும் போல். ஸோ எல்ஐ 5 ஃபர்ஸ்ட் இது எங்கே வருது செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும். போட் பேஜஸ் ஃபீச்சர் பிளாக் நாட் லைக் ஸோ இதில் வந்து
இதை வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதோட கலர் வந்து பிளாக்காக இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் ஐட்டம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நேம் ஐட்டம் கொடுத்தா கிளாஸ் அதுக்கு ஏதாவது சம்திங் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஐட்டம்க்கு எதுவும் இல்லை. ஓகே, அப்புறம் எல்லாத்துக்குமே நேம் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் லிங்க்ஸ்குள்ளே இருக்கிற நேம் ஐட்டம்ஸ் ஸோ நம்ம இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? இங்கே போய்ட்டு லிஸ்ட் ஸ்டைல் நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டைல் வந்து நல்லாயிடும். மற்றபடி இதோட ஸ்பேஸஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு கண்டென்ட் இருக்காது. ஸோ இதுக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணிட்டு இந்த விஷயத்தையும் போய் நம்மளோட மெயின் இது வந்து ஹோவர் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா? இப்போ பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது என்ன இஷ்யூ அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சைஸ் 1.3 இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு டவுன் ஏரோ இருக்கு. நீ ஃபாண்டாசம் அது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்டாசம் தெரியும். ஃபாண்டாசம் யூஸ் பண்ணிருக்கேன்.
ஸோ இது ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள ஒரு ஸ்பேன் போட்டுக்கலாம். இதுவே பண்ணும். ஓகே. ஸோ இதை ஹோவர் பண்ணும்போது இதுக்குள்ள சம்திங் ஒரு டிவ் இருக்கும். அந்த டிவ் வந்து அது கீழே வந்து தெரியுமா. ஸோ இதை ஹோவர் பண்ணும்போது இந்த ஒரு மெயின் ஏஜென்சி பிஸ்னஸ் ஒரு விஷயம். இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே வந்து யூஎல் அந்த இது போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த எல்ஐ போட்டு மெயின் ஏஜென்சி ஸ்டைல். சரி, அது ரெண்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிவ் கண்டென்ட் போட்டுருந்தோம். ஓகே. ஸோ ஹைட் கம்மியாக இருக்குன்றனால ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம நேவ் ஐட்டம்னு இருக்கு இல்லையா, நேவ் ஐட்டம்ல இருக்கும் மெயின். ஸோ இதை வந்து நம்ம ஓகே, நம்ம இங்கே வந்து வெறும் பொசிஷன் ரிலேஷன் தான் கொடுக்க போகிறோம். பொசிஷன் மெயின் ஆஃபோம் இந்த கொடுத்தோம்னா ஸ்பேஸ் ரைட்டை மட்டும் -71. ஹோம்ல ஆல் லிங்க்ஸ்க்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணணும். இன்னரில் இருக்கிறது பொறுத்துல ஒதுக்கி பிளாக் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற பேடிங் எல்லாமே நம்ம எடிட் பண்ணலாம்.
அப்படின்னா இதில் வந்து ஒரு ஓவர் காஸ்ட் ஈஸ் லிங்க்குமே நம்ம என்ன பண்ணலாம் டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பீஷியஸாக இதில் போயிட்டு நம்ம ஆக்சுவலி இருப்பதை விட 0.8 இதுக்கப்புறம் நம்ம வந்து இது இனிமேல் சைஸிங் பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஹோமில் போயிட்டு மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் டாப் அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்ட் 45 இப்போ எனக்கு என்னன்னா இதை ஹோவர் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ இப்போ நார்மலாகவே தெரியுது அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக வந்து அதுக்கப்புறம் வந்து நான் எதை ஹோவர் பண்ணும்போதுனா ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு எல்லையை ஹோவர் பண்ணும்போது வந்து வரும் ஸோ எல்லைன்றது நான் மெயின் ஹோம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே போயிட்டு ஹோவர் பண்ணும்போது எதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஹோம் லிங்க் தான் சேஞ்ச் ஆகும் ஸோ ஹோம் லிங்க் இப்போ காப்பி பண்ணிவிட்டு அதோட டிஸ்பிளே வந்து இப்படி இருக்குன்னா லாக் ஆகிடு ஸோ அதனால் ஹோவர் பண்ணும்போது இப்போது ஸோ அதுக்கப்புறம் கீழே ஏன் இது கீழே நான் அதை கிளிக் பண்ண போகிறேன் பட் ஆனால் ஹைட் ஆகிடுது அதோட ரீசன் என்னன்னா இப்போ நான் அந்த எல்லையை நான் ஹோவர் பண்ணுறேன்னா அதோட ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கு இல்லையா இங்கே இதோட இங்கே கொஞ்சம் இருக்குது அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த பேடிங் வந்து அப்படியே இருக்குது பட் ஆனால் பாட்டமில் வந்து அதோட ஸ்பேஸ் எதுவுமே இல்லை பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னா மார்ஜின் தான் இருக்கா ஸோ மார்ஜின் இருக்கலாம் இங்கேருந்து இப்படி கீழே கொண்டு போயிட்டோடனே அப்படி நம்ம ஹோம் விட்டு வெளியே வந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு அது வந்து ஹைட் ஆகிடுது பட் ஆனால் பிலோவில் வந்து நமக்கு என்னன்னா மார்ஜின் வந்து வந்திருக்கும் ஸோ லைக் மார்ஜின் வரக்கூடாது அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இந்த யூஎல்ல வந்து மார்ஜின் பாட்டம் வந்து இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து எனக்கு எல்லை வந்து என்ன இருக்கும்னா பேடிங் இப்போ நான் ஹோம் ஹோவர் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஓவர் பண்ணுறேன் அப்படியே கீழே வர என்னால் தொட முடியும் ஓவர் பண்ணுறேன் ஸோ கீழே வர என்னால் தொட முடியும் ஸோ மற்றதெல்லாம் ஏன் அப்படி வரும்னா நம்ம ஒரு இதுக்கு மட்டும்தான் பேடிங் போகிற அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அங்கே அப்ளை பண்ணதான் ஸோ அங்கே வந்து இந்த இடத்துல நான் மார்ஜின் பாட்டம் வந்து நான் 0 கொடுத்துருந்தேன் அண்ட் வந்து இந்த எல்லையில் பிஎக்ஸுக்கு பதிலாக டோட்டலாக டாப்பு பாட்டம் லெஃப்ட் எல்லா இடத்துக்குமே நான் P-4 கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் P-4 சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணோடனே கன்வெர்ட் அது மேலே ஏறிடுச்சு ஏன்னா வந்து அதோட ஸ்பீட் ஸோ டாப் அண்ட் பாட்டம் மாட்டோம்னா ஸோ சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை ஈவனாக அது டேரெக்டாக இங்கே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னா இடத்துல ஸோ M-Auto போட்டோம்னா மார்ஜின் ஸோ எல்லா பக்கமும் அது ஆட்டோ அப்ளை ஆகும் ஹோம் ஓவர் பண்ணே இது வந்துருச்சு ஓகே நம்ம இதோட இதை இன்னும் குறைக்கலையா
க்ராப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 65. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே போயிட்டு நான் 5 கீழே வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேஜஸ்க்கு ஃபீச்சர் இது எல்லாத்துக்குமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பேஜஸ்க்கு அப்புறம் அந்த ஃபீச்சர் ஹாட் நியூ அப்படிங்கிறதுல இருக்குல்ல பச்சை கலர்ல ஹோம் ஹவர் பண்ணுங்க. அந்த ஹாட் நியூ. ஸோ இது வந்து எப்படின்னா ஆஸ் யூஸ்வலி இப்போ நம்ம இது வச்சோம் இல்லையா மெயின் பக்கத்தில் மெயின் பக்கத்தில் ஹாட் இருக்கனால அவன் மெயினுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேன் டேக் மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ ஹாட்னு போடுறேன். இதுலேயே வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு px1 போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு பார்டர் அப்புறமேட்டு வந்து ரவுண்டட் பில்லில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நமக்கு ஷேப் படம் வந்திருக்கு. பார்த்தா எக்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு வேணா அது ஒரு நிமிஷம் வரேன். கவுசிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நார்மல் கார் சரி பேக்ரவுண்ட் இதை வந்து ஃபாண்ட் போல்ட் ஆக்கி சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. ஃபாண்ட் கலர் மாற்றணும். ஃபாண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ரெட்டே ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேடிங் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். PY வரான்னு நினைக்கிறேன். PX மட்டும் தான் கொடுத்துருக்கேன். PX மட்டும் தான், PY இல்லை. பேக்ரவுண்ட் கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அது கொடுத்தாலே இன்னும் அதுக்கப்புறம் இது இன்னுமே இது இன்பிட்வீன்ல ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா ஆர்ச் ஸ்டார்ட்ல போயிட்டு ஒரு 3 இப்படி கொடுத்தோம்னா ஸ்பேஸ் வரும். இல்லை இன்னும் இதாக இருக்க மாதிரி எக்ஸாக்டாக வேணும்னா ஆக்சுவலி இதுவும் சேம் நினைக்கிறேன் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இது ஒருவேளை சின்னதா இருக்கு, ஐ மீன் இந்த ஏரோ வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபாண்டாசம் நம்ம எழுதிருப்போம் இல்லையா, இதுல நம்ம ஒரு நியூவா ஒரு கிளாஸ் எழுதிட்டு ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி கிளாஸ் இருக்குன்னா சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு அதில் இருக்க மாதிரி போல்டாக வேணா ஃபாண்ட்டு வெயிட்டில் போயிட்டு ரீசன் ஏன்னா இது ஃபாண்ட் நம்ம போல்டுலேயே நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். போல்டா இது வந்து போல்டா ஏதாச்சும் இருக்கும் எடுத்துட்டோம். ஸோ இங்கே எடுக்கும் போதே ஒன்று போல்டா எடுத்தா மேபி வரும். மேனுவலாக சேஞ்ச் ஆகல போல ஃபாண்ட் வெயிட் கொடுத்தோம்.
ஸோ இதுக்கு இந்த ஃபீச்சருக்கு நம்ம ஆக்சுவலி இதில் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி தான் வந்து இதுவும் ஆட் பண்ணணும். பட் ஆனால் வந்து இதில் ஓகே நம்ம இந்த கால்லாம் நீங்கள் போட்டுட்டு ரோ காலம் போட்டு ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓகே டாப் இங்கே ஆக்சுவலி டாப் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜுக்கு வந்து டாப் 0 கொடுத்துருப்போம், ரைட்டு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இங்கே ஆக்சுவலி ஹோம்க்கு தானே பண்ணோம், இங்கே வந்து டாப் 0 சம்திங் ஏதோ கொடுத்துட்டு யா யா சம்திங் டாப், அதுக்கப்புறம் டாப் 65 அட்ஜஸ்ட் பண்ணோம், லெஃப்ட் வந்து 0 இருக்கும், ரைட் வந்து சம்திங் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா. அது மாதிரி வந்து இப்போ ஃபீச்சர் போகும்போது லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் டாப் ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த 65 தான் எல்லாத்துக்குமே வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அபவுட்டும் இதே யா யா ஹைட்டில் தானே இருக்கும். இப்போ சேம் 65ல இருக்கும். ஸோ பட் ஆனால் லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த இந்த ஃபீச்சருக்கு எப்படி பெருசாக வருதோ அதே மாதிரி பெருசாக வரும். அதுக்கப்புறம் மொபைல் யூ வரும்போது இது கீழே கீழே வரணுன்றதுக்காக நீங்கள் இந்த ரோ காலமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் பண்ணுறது கீழே கீழே பண்ணிங்கன்னா அது வந்து வரும். அதுக்கப்புறம் பிளாக்ஸ் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பண்ணும்போது நம்ம மொபைல் இதை இது கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ ஹோவர் பண்ணால் எப்படி இது வருதோ அதே தான் இருக்கும். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ அந்த டைமில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஆன் கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகணும், லைக் டிஸ்பிளே வரணும், அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணலாம் இது ஃபர்தராக. பட் ஆனால் இப்போதைக்கு ஆன் கிளிக் எழுதோம்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நார்மலாக வச்சு மொபைல் வியூவில் லைக் இந்த மாதிரி வருதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வருதா, பிகாஸ் இது உள்ளலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறது ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஆன் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த இடத்துல ஆன் கிளிக் இது கிளிக் பண்ணோடனே க்ளோஸ் ஆகாது, லைக் ஓப்பன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போனால் தான் க்ளோஸ், ஏன்னா இது வந்து ஹோவர்லேயே தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து லைக் இப்போ மொபைல் வியூவில் வந்து டிஸ்டாப்ல ஏதோ ஹோவரில் நம்ம இருக்கும் அப்படின்னா மொபைல் வியூவில் நம்ம ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுறது தான் ஹோவர் மாதிரி அது கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் நார்மலாகவே விட்டுருங்க. ஸோ இது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன கரெக்ஷன். அப்புறம் பார்த்தா இந்த சென்டர் பண்ணுறது ஒன்று அது ஆக்சுவலி சென்டர் பண்ணுறது எப்படி அது இஷ்யூ இருந்துச்சு. இது தானே சொல்லுவீங்க, இது தானே யா யா. ஸோ இது வந்து என்னன்னா நார்மலாக வந்து இங்கே ஒரு ஸ்பேஸில் சென்டரில் இருக்கான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஏன் ரோ போட்டிருக்கீங்க? ஸோ ரோ அப்படின்றது நம்ம ஏதாச்சும் ஒரு காலம் அதுக்கு கீழே அடுத்து பிரிக்க போகிறோம் அப்படின்னா தான் நம்ம ரோ போடுவோம். ஸோ கண்டெய்னர் இது ஸ்பேஸ்க்காக, இதுவும் அகெயின் ஸ்பேஸ்க்காக. அதுக்கப்புறம் ரோ, ஸோ அதுக்கப்புறம் 12. ஸோ சேம் இது கண்டெய்னர் ரோ. ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த கண்டென்ட் அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா கண்டெய்னர் வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு, ரோ வந்து வந்துருச்சு. இப்போ ரோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று வந்து ஸோ நிறைய மெத்தட் இருக்குது இப்போ நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சிம்பிளான ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மெத்தட் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து காலமாக பிரிப்போம். இமேஜின் லைக் இப்போ இது வந்து ஒரு காலமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது காலம்லாம் கிடையாது. பட் ஆனால் என்ன இமேஜின் பண்ணோம்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்குல்ல, இது சென்டரில் இருக்குது, இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து சம்திங் இது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் மட்டும் நான் 12ல் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆல் இப்படி எழுதுறேன்னா சென்டரில் மட்டும் எனக்கு நிறையா வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து இது எடுத்துக்கும். இது ஒரு 2, இது ஒரு 2 வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டிவ் நம்ம கிரியேட் பண்ணுறது சும்மா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம h1 அதுக்குள்ளே வந்து எழுதணும்னா இப்படி இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இங்கே டெக்ஸ்ட் சென்டர்
சென்டராக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இது அடுத்து வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து கீழே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்ம இங்கே போயிட்டு பிரேக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவாகவே இன்னொரு டேக் போட்டு எழுதினாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது இந்த கிளாஸ் ஆகும். Yeah. ஓகே தான். நம்ம என்ன பண்ணோம்னா மேபி கண்டென்ட் வந்து அப்படி வித் கொடுத்துருக்கீங்க. இது நான் ஷேடோ முன்னாடி சொன்னதான். ஸோ இது வந்து அந்த லைக் இந்த ஐகானோட ஹைட் அண்ட் வித் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரவுண்டட் சர்க்கிள் கொடுத்தோம்னா 50% அப்ளை ஆகிடும். அப்புறம் அந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆனதுக்கு ரீசன் ஸோ ஹைட்டை ரிமூவ் பண்ணாலே இது கரெக்டாக வந்துடும். ஸோ ஹைட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துச்சு. பட் ஆனால் அது இது கீழே இருக்கணும். ஏன்னா இது மேலே. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ஒரு டிவ் எழுதியிருப்பீங்கல்ல, இது இந்த ஒரு டிவ். ஸோ கால் போட்டாலே அதுக்குள்ளே வந்து ஒரு டிவ் எழுதி என்னன்னா நீங்கள் கால் போட்டாலே ஒரு டிவ் எழுதிட்டு அந்த டிவ் ஒரு இந்த செக்ஷன் 2ல சாரி இந்த இமேஜில் இருக்க அந்த ஹைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இப்போதைக்கு அதை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ண டிவ் இங்கே இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஸோ எனக்கு ஆனால் டேரக்ஷன் வந்து சூப்பர் சேஞ்ச் பண்ணால் கீழே வந்து இதுக்கப்புறம் இந்த ஹோல் கண்டென்ட்டுமே எனக்கு வந்து
இந்த மாதிரி இது வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலம், நம்மளோட காலம் இருக்கு இல்லையா, நம்ம காலம் LG4. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளெக்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு, ஐ மீன் இந்த ஃப்ளெக்ஸுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, எப்படி சொல்கிறது, இப்போ அந்த ஃப்ளெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இது நான் இப்போ ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஒரு இமேஜ் ப்ளஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட், ஸோ அதில் தான் ஸ்பேஸ் இருக்குன்னா, ஸோ அதில் எண்டுன்னு பார்க்கும்போது அது கரெக்டாக தான் எண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கு கீழே நம்ம ஹோவர் பண்ணணும்னு பார்த்தா இந்த கண்டென்ட் வந்து இங்கேயே முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தோடனே அதோட ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் ஸ்பேஸுமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அதனால இப்போ வந்து அது பேரண்ட்டை பார்க்கும்போது அதோட ஓகே ஃபுல் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ அதே நம்ம வந்து மற்ற கிளாஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு இது ஒன்று மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்படியே நீங்கள் சேவ் டு 28%க்கு பட்டன் யூஸ் பண்ணி பட்டன் தான் நார்மலாக I think PX மட்டும் கொடுத்தா போதும். யா ஹைட் அப்படி நிக்குது. யா இது ஸ்பேன் கிரியேட் பண்ணிட்டு மந்த்லிக்கு வந்து ஒன்று, இன்னொன்று வந்து இயர்லிக்கு வந்து இன்னொன்று, 20%க்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே ஃபஸ்ட் இருக்கும். இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, நம்ம இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, இப்போ இவ்வளோ ஸ்பேஸ்லாம் நம்ம நினச்சா எங்கே வேணால் நோத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் இதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் கேப் பண்ணுறதுக்காக கேப் 5.3 நான் உடனே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ இன்னும் கேப் வேணால் கேப் 5.5. ஸோ இன்னுமே வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 25% இருக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் எழுதுகிறேன். என்னன்னா கிளாஸில் போயிட்டு PXயில் வந்து ஒரு 3, PYயில் வந்து எனக்கு மட்டும் போதும். இப்போதைக்கு நான் அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். டார்க் ஃபஸ்ட் செக் பண்ணோடனே இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ஆனால் இவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஸோ PI.2
போட்டுக்கிறேன். இப்போ 1 போட்டுக்கிறேன். சைஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு பில்லு இல்லையா? நார்மலாக ஸோ பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் மந்த்லி இயர்லி மேலே இருக்குது, சேவ் 20% கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ மூணுமே ஒரு சேவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வேணும் அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் செட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அலைன் ஐட்டம் செட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா சேவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இயர்லி மந்த்லி வந்துடும். அதுலேயும் இருக்கும். ஸோ அந்த டாகல் பட்டன் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டாகுலுமே நம்ம டிஃப்ரெண்ட் இதை பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் வருதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவ் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவ்வில் வந்து நான் டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் டாகுல் ரவுண்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைட்டு வித்னஸ் கேட்போம். நான் எழுதுறது இப்போதைக்கு நான் இப்போ லாஸ்ட் இது வந்து உள்ள இருக்க அந்த பால் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கானது. இது என்ன பண்ணலாம்னா இந்த உள்ள இருக்க பாலை வந்து பிடிச்சி ஒரு பார்டர் போட்டு பார்டர் டாட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பால் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போ ரவுண்ட் ஆகும். ரவுண்டு ஆகுமா இந்த மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஒரு பால் கிடச்சிருச்சா. இப்போ இதுக்கு ஒரு அவுட்டர் லேயர் வந்து இதுதானே. அதெல்லாம் இப்போ போடும்போது சும்மா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே எனக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஐட்டம் 1 வச்சுக்கோங்க. இது வந்து ரவுண்டு பில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இதுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து டாகல் பாக்ஸ் நம்ம இங்கேயே நம்ம பண்ணலாம். இங்கே நம்ம கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வச்சுக்கலாம். இது 15pxனா இதுவும் 15px. இது நம்ம 17pxனா இது 17px. 17 I think so. Okay. இதில் போயிட்டு நம்ம இது பர்ஃபெக்ட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 6px. இது புரியுதா இது என்னன்னு?
யா யா இப்படி டாகல் பாக்ஸ் போட்டு அதான் இதுக்கு நம்ம அவுட்டர் பாக்ஸ்னு ஒன்று வைக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னர் பாக்ஸில் இந்த ரவுண்டுக்காக ஒன்று வச்சு யா அதுக்கு யா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லே அவுட் இப்போதைக்கு சும்மா கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து அதுக்கான கலர், ஸோ பேக்ரவுண்ட் கலர் இதுக்கான கலர் வந்து ஒயிட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வந்து இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஹோவர் பண்ணும்போது இங்கே இந்த எண்டில் நவுற மாதிரி வச்சுக்கலாமா. இப்போ அது எப்படின்னா ரிலேட்டிவ் ஒரு ஜிஎஸ் ஸோ இதை அப்படியே நம்ம பார்த்தோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டாகல் பாக்ஸில் எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும்னா பொசிஷன், ரிலேட்டிவ் ஆட் பண்ணேன். ஸோ அதில் ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட் இல்லாதனால அது வந்து குறைஞ்சிருச்சு. அதனால நம்மளே வந்து மேனுவலாக வந்து ஹைட் வந்து செட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஹைட்னா அதை வச்சுருந்தோம் 30 px 30 px. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட். நார்மலாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் எனக்கு ஓவர் பண்ணும்போது, அதாவது டாகல் பாக்ஸை ஓவர் பண்ணும்போது இதில் வந்து இப்போ நான் ஓவர் பண்ணும்போது எது சேஞ்ச் ஆகும்னா டாகல் ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த டாகல் ரவுண்டில் இருக்கிற அதில் வந்து ரைட் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு 5 px வாட் அங்கே நம்ம எழுதணும். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓவர் பண்ணுறேன், டாகல் தெரியுதா. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஆன் கிளிக் பண்ணும்போது ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ ஆன் கிளிக் ஓகே. ஸோ அது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணுவோம். ஆமாம், அது ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணி ஆன் கிளிக் பண்ணும்போது எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டாகல் ஆக முடியுது. ஸோ இது மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேயுமே நீங்கள் வேல்யூஸ் இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் வைக்கணும். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக இதை ஸ்பேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து இந்த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் அந்த டிக் மார்க் வைக்கிறது அது வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் சேம் இது 10 years இது கரெக்டாக இருக்கு. அப்புறம் மற்ற இந்த செக்ஷன், அதுக்கப்புறம் மொபைல் யூக்கு வந்து கொஞ்சம் சில மொபைல் யூக் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அதில் எதாவது இஷ்யூனா நம்ம அதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ புஷ் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் வந்து